எப்போதும் ஒரு குளிர்ச்சி இருந்தது. வீட்டின் சுவர்களில் நிழல் விழுந்து கிடந்தது காலநிலையால் அல்ல, அது மீனுவின் நினைவுகள் உருவாக்கிய வெற்றிடமாக இருந்தது. மீனு அவனுடைய பிரியமான மனைவியாக இருந்தாள். ஒரு வருடத்திற்கு முன்பு திடீரென்று ஒரு நோய்க்கு ஆளாகி அவள் அவனை விட்டு பிரிந்து விட்டாள். அவளுடைய சிரிப்பும் சமையலறையின் பரபரப்பும் முற்றத்துச் செடிகள் மீதான பாசமும் எல்லாம் ஒரு நொடியில் இல்லாமல் போனது. ராஜேஷ் ஒரு பொறியாளர். வேலை பழுவுக்கு மத்தியிலும் அவன் தன் மகனுக்காக நேரம் ஒதுக்கினான். 4 வயது அப்புவுக்காக. அப்புவின் உலகம் சிறியது. அப்பா, விளையாட்டுப் பொருட்கள், பின்னே அவனுடைய நிஷ்களங்கமான மனசு. அந்த அப்பாவி மனம் அவன் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும். ஆனால் அந்த சிறிய உலகில் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி அவனது சின்ன கண்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரியதாக இருந்தது. அன்று மாலை ராஜேஷ் வேலை முடிந்து வீடு திரும்பினான். அப்போது அப்பு ஹாலில் உள்ள சோபாவில் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தான். அவனது விளையாட்டுப் பொருட்களுக்கு இடையில் ஒரு பழைய பொம்மை இருந்தது. அதை மீனு அப்பு பிறப்பதற்கு முன்பே மிகுந்த அன்புடனும் ஆசையுடனும் அவனுக்காக வாங்கி வைத்திருந்தாள். அப்பா! அப்பு ஓடி வந்து அவன் கால்களை கட்டிக்கொண்டான். ராஜேஷ் பாசத்துடன் அவனை அள்ளி தூக்கிக் கொண்டான். என் ராஜகுமாரன், விளையாட்டு எல்லாம் முடிஞ்சுதா? பாட்டி கூப்பிட்டாங்களா? அப்போ ராஜேஷின் கழுத்தில் கைகளை போட்டான். பிறகு அவன் கண்களை பார்த்தான். அவன் முகத்தில் வழக்கமாக இருக்கும் சிரிப்பு மறைந்து போயிருந்தது. அதற்கு பதிலாக ஒரு விதமான தீவிரம். அப்பா, அவன் மெல்லிய குரலில் சொன்னான். எனக்கு கடையிலிருந்து ஒரு அம்மாவை வாங்கித் தருவீங்களா? அந்த கேள்வி ராஜேஷின் நெஞ்சில் ஒரு நெருப்பை அள்ளி போட்டது போல வலித்தது. அவன் அப்புவை கீழே இறுக்கிவிட்டான். என் மகனே, என்னடா இது சொல்ற? அம்மாவையா? கடையில் இருந்தா? ஆமா. அப்பு தலையசைத்தான். மத்த நண்பர்களோட அம்மாக்கள் அவங்க கூட இருக்காங்க. என் அம்மா மட்டும் எங்கே போனாங்க? அம்மா ஏன் வரமாட்டேங்கிறாங்க? அவனுடைய கேள்விகள் ராஜேஷின் வார்த்தைகளை தடுத்தன. அம்மா அம்மா கடவுள்கிட்ட இருக்காங்க மோனே. ராஜேஷ் வார்த்தைகள் கிடைக்காமல் தவித்தான். அப்போ அப்பா ஒரு புது அம்மாவை வாங்கணும். நான் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்க ஒரு அம்மா வேணும். அவன் கன்னத்தில் கை வைத்து அழுகையில் விளிம்புக்கு சென்றான். அதற்கு நிறைய பணம் வேணும் மகனே. அப்பா கையில இப்போ பணம் இல்லை. ராஜேஷ் எப்படியாவது அந்த ஆசையை தவிர்க்க முயன்றான். அப்புவின் முகம் சட்டென்று பிரகாசித்தது. அவன் வேகமாக உள்ளே ஓடினான். ஒரு நொடியில் அவன் திரும்பி வந்தான். சலசலப்பு மோசையுடன் ஒரு சிவப்பு உண்டியலை கொண்டு வந்தான். அது அவனது 4வது பிறந்த நாளுக்கு மீனு பரிசாக கொடுத்திருந்தாள். அவன் அந்த உண்டியலை ராஜேஷின் கைகளில் வைத்தான். இது என் உண்டியல். இதுல நிறைய பணம் இருக்கு. இத வச்சு ஒரு அம்மாவை வாங்கிக்கோங்கப்பா, ப்ளீஸ். அப்புவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. அந்த கண்ணீர் ராஜேஷை உடைத்து நொறுக்கினது. அந்த சின்ன உண்டியலில் இருந்த சில்லறைகளுக்கு பெரிய மதிப்பிருந்தது. ஒரு ஏழையின் ஆயுள் சேமிப்பை விட மதிப்பு. அவன் தன் மனதிடம் தோற்றுப்போனான். மகனின் அப்பாவித்தனத்தின் பிடிவாதத்தின் முன்னே அவன் தோற்றான். சரி மகனே, அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர. இனி அழக்கூடாது. அவன் அந்த சின்ன தலையை வருடினான். அப்புவின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. ஆனால் ராஜேஷின் உள்ளுக்குள்ள தீ எரிந்து கொண்டிருந்தது. எப்படி? எங்கிருந்து? அப்புவிடம் ஒப்புக்கொண்ட பிறகு ராஜேஷால் உறங்க முடியவில்லை. அவன் செய்தது சரியா? மீனுவுக்கு செய்யும் அநீதி அல்லவா? ஆனால் அப்புவின் வெறுமையான கண்கள் அவனை வேட்டையாடின. மீனு இறங்கதைப் பிறகு சிரிக்க மறந்த மகன்தான் ஒரு அம்மாவை கேட்டிருக்கிறான். அந்த ஆசையை அவனால் புறக்கணிக்க முடியவில்லை. இறுதியில் இந்த சிக்கலில் ராஜேஷ் உதவி தேடினான். அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரரும் சக வழிக்காரருமான வினோத்தின் உதவி. மாலையில் அவர்கள் காயல் கரையில் அமர்ந்து பேசினார்கள். அப்போது ராஜேஷ் வினோத்திடம் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொன்னான். எனக்கு ஒரு தீர்வு வேண்டும் வினோத், என் மகனுக்காக. ஒரு தற்காலிக தீர்வு. வினோத் எல்லாவற்றையும் கேட்ட பிறகு சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். ராஜேஷ், இது ஒரு சினிமா கதை போல இருக்கு. ஆனா உனக்கு தேவையானது ஒரு நடிகை. அப்பு முன்னாடி நடிக்கக்கூடிய ஒருத்தர். எனக்கு எந்த கெட்ட நோக்கமும் இல்லை. ஒரு அம்மாவின் அன்பு, அவ்வளவுதான். சரி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க. பணத்துக்கு ரொம்ப அவசரப்படுற ஒரு பெண். அவங்க ஒரு பார்ல வேலை செய்றாங்க. சீதான்ட்டு பேரு. நல்ல மனசுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவங்களோட சூழ்நிலைகள். நீ வெளிப்படையா பேசணும். ராஜேஷ் யோசித்தான்.
பாரில் வேலை செய்யும் ஒரு பெண்ணை மகனிடம் அழைத்து வருவதில் தார்மீகச் சிக்கல்கள் இருந்தன. அது அவன் மனதில் அலைமோதியது. ஆனால் மகனின் மகிழ்ச்சி அவனுக்கு எல்லாவற்றையும் விட மேலாக இருந்தது. அப்படியே வினோத் மூலம் ராஜேஷ் சீதாவின் தொலைபேசி எண்ணை வாங்கினான். அன்றிரவு அவன் சீதாவை அழைத்தான். அவன் கைகள் நடுங்கின, வார்த்தைகள் தடுமாறின. எனக்கு ஒரு உதவி வேண்டும், ஒரு விசேஷமான வேலைக்கு. ராஜேஷ் எல்லாவற்றையும் விளக்கினான். மீனுவின் மரணம், அப்புவின் பிடிவாதம், அவனது உண்டியல். ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்லும்போது ராஜேஷின் கண்கள் கலங்கின. சீதா, எனக்காகவோ என் மகனுக்காகவோ ஒரே ஒரு ராத்திரியாவது அம்மாவா நடிக்க முடியுமா? வெறும் 500 ரூபாய்க்கு. அவனைச் சேர்த்து பிடித்து உறக்கணும். ஒரு அம்மாவின் அன்பை கொடுக்கணும். அதற்கு மேல் வேறு எந்த கெட்ட நோக்கமும் எனக்கு இல்ல. நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். மறுமுனையில் சீதாவின் சுவாசம் ஏறி இறங்கியது. என் பேரு சீதா. என் வாழ்க்கை அதுல நிறைய களங்கங்கள் இருக்கு ராஜேஷ் சார். இந்த உலகம் நான் வேலை செய்யற இடத்த வச்சு அளவிடும்போது நான் உங்க மகனுக்கு... உங்க வேலை என்ன பாதிக்காது சீதா. உங்க மனசோட நல்ல குணம்தான் எனக்கு தெரியணும். அப்போவோட அப்பாவித்தனத்தை களங்கப்படுத்த உங்களால முடியாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க சம்பளம் 500 ரூபா. நான் ஒரிக்கலும் அந்த உறவை முதலெடுக்க முயற்சிக்க மாட்டேன். ராஜேஷின் வார்த்தைகளில் இருந்த நேர்மை சீதாவின் பயத்தை குறைத்தது. பணம் அவளுக்கு அவசியமாக இருந்தது. ஒரு ராத்திரியில நடிப்பு, அதில் என்ன தவறு? சரி, நாளைக்கு சாயங்காலம் நான் வரேன். அந்த முடிவுடன் சீதா தொலைபேசியை வைத்தாள். அடுத்த நாள் மாலை ராஜேஷின் வீட்டின் கேட் அருகே காலிங் பெல் ஒலித்தது. ராஜேஷ் கதவை திறந்தான். முற்றத்தில் தயங்கி நின்ற சீதாவை அவன் கண்டான். அவள் கருப்பு நிறத்தில் ஒரு சுடிதார் அணிந்திருந்தாள். உதடுகளில் இருந்த அடர்த்தியான சாயம் அழிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அவளுடைய கண்களில் ஒரு விதமான பயமும் தனிமையும் நிழலாடியது. நான் சீதா. அவள் குரல் மெல்லிதாக ஒலித்தது. வாங்க சீதா. ராஜேஷ் கதவை திறந்துவிட்டான். உள்ளே காலடி எடுத்து வைக்க சீதாவுக்கு சற்று சங்கடமாக இருந்தது. அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள், இது ஒரு வேலை, நடிப்பு. உள்ளறையில் அப்பு ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்தான். புதிய விருந்தினருக்காக. புதிய பொம்மையை பார்க்கப் போகும் குழந்தையைப் போல அவன் முகம் பிரகாசித்தது. சீதா உள்ளே நுழைந்ததும் அப்பு அவளை பார்த்தான். அம்மா என்பது அவன் மனசிலே ஒரு உணர்வாக இருந்தது. அது ஒரு உருவமல்ல. தனக்காக வந்தவள் தன் அம்மாதான் என்று புரிந்து கொள்ள அந்த 4 வயசுக்காரனுக்கு 1 நிமிஷம் போதுமானது. அம்மா! அப்புவின் அந்த அழைப்பைக் கேட்டு சீதா அதிர்ந்து போனாள். அவள் கண்கள் நிரம்பின. அவளுடைய வாழ்க்கையில் யாரும் அவளை இவ்வளவு பாசத்துடன் அழைத்ததில்லை. அப்போ ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டான். அந்த சின்ன கைகள் அவளுடைய இடுப்பை இறுக்கமாக பற்றிக் கொண்டன. ஏனம்மா இவ்வளவு லேட் பண்ணீங்க? நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அப்புவின் குரல் அழுகையின் விளிம்பில் இருந்தது. அந்த அப்பாவித்தனமான கேள்வி சீதாவின் மனதின் எல்லா சுவர்களையும் உடைத்தது. அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. இது நடிப்பல்ல, ஒரு அப்பாவி குழந்தையின் உண்மையான அன்பு. அவள் அவனை சேர்த்து பிடித்தாள். ராஜேஷின் முன்பாக அவள் விம்மினாள். என் மகனே! அவள் அவன் தலையை பாசத்துடன் வருடினாள். நான் இவ்வளவு நாள் தூரமா இருந்தேன். இனி நான் எப்போவும் மோனோட கூட இருப்பேன். ராஜேஷ் ஒரு பார்வையாளனைப் போல அந்த காட்சியை கண்டான். அவன் மனசிலே எல்லா குற்ற உணர்வும் சம்சயங்களும் மறைந்து போனது. அவனுடைய மீனுவுக்கு பதிலாக வைக்க வேற யாரும் இல்லை. ஆனால் அப்புவின் வெறுமையை நிரப்ப ஒருத்தி வந்திருக்கிறாள். அன்று இரவு சீதா அப்புவை அணைத்தபடி படுத்துக்கொண்டாள். அவள் அவனுக்கு கதைகள் சொன்னாள். மீனுவின் நினைவுகளுக்கு பதிலாக சீதாவின் அழகான குரல் அவன் காதுகளில் ஒலித்தது. அப்பு சீக்கிரமாக உறங்கி போனான். அவன் முகத்தில் அமைதியான ஒரு புன்னகை இருந்தது. ராஜேஷ் 500 ரூபாயை சீதாவுக்கு கொடுக்க முயன்றான். அப்போது அவள் கைகூப்பி மறுத்துவிட்டாள். இந்த ஒரு அழைப்பு, இந்த கட்டிப்பிடிப்பு, இதற்கு மேல் எனக்கு வேறு எந்த பிரதிபலனும் தேவையில்லை ராஜேஷ் சார். அப்புவின் நிர்பந்தம் காரணம் சீதாவின் வரவு பதிவாக ஆரம்பித்தது. அம்மா வராமல் நான் தூங்க மாட்டேன் என்று அவன் பிடிவாதம் பிடித்தான். அப்போது ராஜேஷ் சம்மதிக்க வேண்டி வந்தது. ஒவ்வொரு நாளும் மாலை சரியாக 6 மணிக்கு சீதா ராஜேஷின் வீட்டிற்கு வருவாள். அப்புவின் உலகம் தலைகீழாக மாறியது. சீதா அவனுக்காக சமைக்க ஆரம்பித்தாள். அவனுடைய சீருடையை துவைத்து இஸ்திரி போட்டாள். அவனுடைய வீட்டுப்பாடங்களை கவனித்தாள். அவனுடைய விளையாட்டுகளில் அவள் துணை நின்றாள். இந்த உறவு பணத்திற்கான ஒரு ஒப்பந்தத்திலிருந்து மாறி ஆழமான ஒரு பாசப்பிணைப்பாக வளர்வதை ராஜேஷ் அற்புதத்துடன் கண்டான். ஒருமுறை அப்புவுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. சீதா சொந்த மகனுக்கு என்ன போல இரவு முழுவதும் அவனை கவனித்துக் கொண்டாள். நெற்றியில் தண்ணீர் துணி போட்டு அவள் உறங்காமல் அப்புவின் அருகில் அமர்ந்திருந்தாள்.
சீதா, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இது உங்க வேலை இல்லையே? ஒரு பாதி ராத்திரியில் ராஜேஷ் கேட்டான். சீதா திரும்பி பார்த்தாள். என் வேலையா? எனக்கு 5 வயசு இருக்கும்போது என் அம்மாவை நான் இழந்தேன். அதனால இந்த குழந்தையோட தனிமை என்னன்னு எனக்கு தெரியும் ராஜேஷ் சார். அவ என்ன அம்மான்னு கூப்பிடும்போது என் வாழ்க்கையில முதல் முறையா நான் களங்கம் இல்லாத ஒருத்தியா மாறுறேன். அவள் கண்கள் கலங்கி இருந்தன. அவள் பணம் வாங்க முற்றிலும் மறுத்துவிட்டாள். நான் இந்த வீட்டுக்காக செய்யறது எல்லாம் எனக்கு கிடைக்கிற பிரதிபலன்தான். இந்த வீட்டின் அமைதிதான் எனக்கு கிடைக்கும் பரிசு. அவளுடைய நேர்மையும் அன்பும் ராஜேஷை மிகவும் பாதித்தது. அவன் சீதாவை பற்றி தெரிந்த எல்லாவற்றையும் வினோதிடம் கேட்டறிந்தான். மிகவும் பரிதாபகரமான சூழ்நிலைகள் அவளுடையது. சொந்தமாக ஒரு வாழ்க்கையை உருவாக்க அவள் முயற்சி செய்து வந்தாள். 6 மாதங்கள் கடந்து போனது. ராஜேஷ் சீதாவை பார்க்கும் விதம் முற்றிலுமாக மாறியது. முதவில் ஒரு நடி என்ன பார்த்த அவளை இப்போது தன் வீட்டின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக அவன் கண்டான். அவள் அந்த வீட்டிற்கு வெளிச்சம் கொடுத்தாள். மீனுவின் நினைவுகள் வரி கொடுத்தபோது சீதாவின் சாநித்தியம் அந்த நினைவுகளை இனிமையானதாக மாற்றியது. ஆனால் ஒரு நாள் ராத்திரியில் சீதா ஒரு கடுமையான முடிவை ராஜேஷிடம் சொன்னாள். ராஜேஷ் சார், நான் போறேன். எனக்கு இனியும் இவிட தொடரான் முடியாது. இந்த உறவுக்கு ஒரு பேர் கொடுக்க நம்மால முடியாது. நான் இந்த பார்ல வேலை செய்றவ. அப்பு வளர்ந்து வரும்போது அவன் மத்தவங்க கிட்ட இருந்து பலதும் கேட்கேண்டி வரும். அதனால நான் போறேன். அப்புவை ஸ்நெங்கிச்ச திவசங்கள் என் வாழ்க்கையிலே ரொம்ப அழகான காலம். ராஜேஷால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சீதா, உங்களால அப்புவை விட்டுட்டு போக முடியுமா? முடியாது. அதனால தான் நான் போறேன். என் வாழ்க்கை அவனை வேதனைப்பிக்கிறது. நீங்க ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும். அப்புவுக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுக்கணும். சீதாவின் வார்த்தைகள் ராஜேஷின் உள்ளுக்குள் ஒரு புரட்சியை உருவாக்கியது. அவன் எதற்காக வேறொருத்தியை தேட வேண்டும்? இங்கே இந்த வீட்டில் தன் மகனை ஹிருதயம் கொண்டு சிநேகிக்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாளே, தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெறுமையை நிரப்பிய ஒரு நன்மரம். அவன் சிறிது நேரம் மௌனமாக சீதாவை பார்த்தான். சீதா, உங்க கைகளில் அப்புவை ஒப்படைக்க என்னால முடியும். அதுதான் என் மிகப்பெரிய அங்கீகாரம். நீங்க பணத்துக்காக செஞ்ச ஒரு வேலை இன்னைக்கு 6 மாசத்துல என் வாழ்க்கையோட ஒரு பாகமா இருக்கிறது. அவன் எழுந்து சீதாவை நோக்கி நடந்தான். அவள் கண்களை பார்த்து அவன் குரல் ஆழமாகவும் நேர்மையாகவும் ஒலித்தது. நாம ஒன்றாக வாழணும் சீதா. என் மகனோட அம்மாவா, என் மனைவியா, என் வாழ்க்கை துணையா? சீதாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. ராஜேஷ் சார், நான் ஒரு பார்ல வேலை செய்றவ. நான் அதை மறக்கல. ஆனா இந்த 6 மாசமா நான் பார்த்தது ஒரு பார் ஊழியக்காரியே அல்ல, என் மகனை சொந்த ஜீவனைக்கால் சிநேகிக்கிற ஒரு அம்மாவைத்தான். ஹிருதயம் கொண்டு அன்பு காட்டுறவங்க தான் உண்மையான மனைவியும் அம்மாவும். உங்க பூதகாலம் என்னன்னு எனக்கு தெரிய வேண்டாம். நீங்க எனக்காக இந்த வீட்டுக்கு கொடுத்த அன்புதான் என் அங்கீகாரம். அந்த வார்த்தைகள் சீதாவின் எல்லா பயங்களையும் கழுவிவிட்டது. அவள் அவனை பார்த்து தலையசைத்தாள். ராஜேஷும் சீதாவும் வினோத்தை வரவழைத்தார்கள். எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொன்னார்கள். வினோத் மனதார அவர்களை கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான். நீங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜேஷ். சீதா, நீ என்னும் இந்த வீட்டிலே விளக்காக இருப்ப, வினோத் சொன்னான். திருமணத்தை எளிமையாக நடத்த அவர்கள் தீர்மானித்தார்கள். மீனுவின் வீட்டாரிடம் தெரிவித்தார்கள். அவர்களுக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பிருந்தது. இருந்தாலும் அப்புவுக்காக சீதா செய்த காரியங்கள் புரிந்து கொண்டபோது அவர்களும் சம்மதித்தார்கள். ஒரு நல்ல நாள் ராஜேஷின் வீட்டில் ஒரு எளிமையான விழா நடந்தது. நெருங்கிய உறவினர்களும் வினோத்தும் மட்டும் கலந்து கொண்ட விழா. சீதா ஒரு புதிய உலகிற்குள் காலடி எடுத்து வைத்தாள். அவள் ஒரிக்கலும் கனவு காணாத ஒரு வாழ்க்கை. முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த அப்பு சீதாவின் கையில் ஒரு மோதிரத்தை பார்த்தான். அவள் சிரிப்பதையும் அவன் கண்டான். அப்போது அவனுடைய சின்ன கண்கள் பிரகாசித்தன. அவன் சீதாவின் அடுத்திற்கு ஓடிச் சென்றான். இப்போ நீங்க உண்மையிலே எங்க அம்மாவாயிட்டீங்களா? அவன் கேட்டான். சீதா அவனை வாரி எடுத்தாள். ஆமா மகனே, நான் இன்னும் உன்னோட அம்மாவாதான் இருந்தேன். இனி எப்பொழுதும் அப்படித்தான் இருப்பேன். ராஜேஷ் அப்புவையும் சீதாவையும் சேர்த்து பிடித்தான். அவன் மனம் அமைதியாக இருந்தது. மீனு மீதான அன்பு அவன் மனதில் ஒரு புனிதமான நினைவாக இருந்தது. ஆனால் சீதா அவனுக்கு கொடுத்தது நம்பிக்கையும் ஒளியுமாகும். ஒரு வீடு மீண்டும் ஒரு குடும்பமாக மாறியது. அன்பு உறவுகளை நிர்வகிப்பது பணமோ பதவியோ அல்ல, மாறாக இதயத்திலிருந்து வரும் பாசம்தாம். ராஜேஷுக்கு அது மனசிலாயி. அந்த 4 வயசுக்காரனுடைய அப்பாவித்தனமான பிடிவாதம்தான் அவர்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தது. பணத்தைக் கொண்டு எந்த உறவையும் விலைக்கு வாங்க முடியாது. ஆனால் அன்பைக் கொண்டு ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். வருடங்கள் கடந்து போனது.
அப்போ வளர்ந்தான். சீதாவின் மகனாக, ராஜேஷின் மகனாக. அவர்களுடைய வீட்டின் சுவர்களில் அப்போது நிழல்கள் அல்ல, மாறாக சிரிப்பினும் அன்பினும் ஒளிதான் வீழ்ந்து கிடக்கிறது. சீதாவின் பூதகாலம் அவர்களுடைய சந்தோஷத்திற்கு ஒரு தடையாக இருக்கவில்லை. காரணம், அவள் வாழத் தொடங்கியது இந்த வீட்டின் அன்பிலிருந்துதான். ஒரு குடும்பம் பாதுகாப்பான ஒரு வீடாக மாறுவதற்கு அன்பும் நேர்மையும் மட்டும் போதும்.